ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவில்பட்டி கிச்சன். சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு சின்னதாக சிம்பிளாக ஒரு டிஃபன். கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. வெங்காயமும் பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி வெங்காயமும் நல்லா சுருண்டி கிரேவி டைப்பில் நல்லா சுருண்டி நல்லா வதங்கி வரட்டும். இந்த கிரேவிக்கு தேவையான மட்டும் உப்பு மட்டும் தான் இப்போ போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கிரேவி அப்படின்னா ரொம்ப குளுன்னு இருக்காது, ஒரு தொக்கு டைப்பில் இருக்கும். அது தக்காளி தொக்கு டைப்பில் இருக்கும். இடியாப்பத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடலாம். அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த இடியாப்பம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒன்று போல் வர்ற மாதிரி நல்லா ஒன்று போல் கிளறி விடலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக பண்ணுங்கள். எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். கிளறி விட்டாச்சு. உப்பு அந்த இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு. முதல்ல போட்டது வந்து அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு. இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அந்த எல்லா பக்கமும் போகிற மாதிரி, உப்பு எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா சுண்டி வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் அமுத்தி வைங்க. அந்த உப்பு வந்து உள்ளே இறங்கிடும். அவ்வளோதான். மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டு திரும்ப கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சிம்பிளான டிஃபன் ரெடி ஆயிடும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.